ராம் நாராயண் ராம். ஒரு மனிதர் நேதாஜி சுபாஷ் போஸ் 107 பேர் இருந்திருந்தால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்திருக்கும். பெங்காலத்தின் காயம் இருந்திருக்காது. 2 நாடுகளும் ஒன்றாகிவிடும். பூமியில் ஒரு வலிமையான சக்தியின் அலை பரவியிருக்கும். ஆனால் என் நம்பிக்கையின்படி அவர் இருக்கிறார். நான் பல கூட்டங்களில் பங்கேற்றுள்ளேன். லட்சக்கணக்கான சீடர்களை உருவாக்கியுள்ளேன். ஒரு அமைப்பை உருவாக்கியுள்ளேன். அதில் நான் என் நம்பிக்கையை பற்றி கூறியுள்ளேன். ஆனால் அவர் எப்போது எங்கே வருவார் என்று நான் எப்போதும் கூறவில்லை. இதை சொன்னதால்தான் எனக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டன. பலர் நம்புகிறார்கள் நானே நேதாஜியை கொண்டு வருவேன். இதன் பின் மீர ஜாபர், விபீஷணன்களைப் போல் என் சொந்த 3-4 துரோகம் செய்தனர். பாசு சொன்னார், நான் பொய் பேசுகிறேன். பத்திரிகையாளர்களிடையே ஒரு பொய்யான செய்தியை பரப்புகிறேன். ஷைல்பாலாவின் மகன்கள் 20-25 ஆண்டுகளாக இங்கு இருந்தனர். என்னை கொல்லவும் என் அமைப்பை அழிக்கவும் அவர்கள் RS-21,000க்கான ஒப்பந்தத்தை எடுத்தனர். பாசுதேவை ஒரு வெடிகுண்டை வீச அனுப்பினர். யார் என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறார்களோ அதை செய்யட்டும். பத்திரிகையாளர், காவலர்கள், குண்டர்கள் யாரும் என்ன செய்ய வேண்டும் என நினைத்தாலும் செய்யட்டும். அவர்களின் எண்ணங்களை மாற்ற எனக்கு நேரமில்லை. ஷைல்பாலாவின் மகன்கள் வழக்கு தொடர்ந்தனர். நான் 22 பீகா நிலம் கொடுத்தேன். அதை அவர்கள் RS-7/1000க்கு விற்றுவிட்டார்கள். 10 மாதங்களுக்கு பிறகு நானே தவறானவனாக மாறிவிட்டேன். இந்த 10 மாதங்களில் நான் இடமிடமாக சுற்றியிருக்கிறேன். பல பெற்றோர்கள் என்னை எதிர்த்து புகார்கள் அளிக்கத் தொடங்கிவிட்டனர். அவர்கள் பணம் வாங்குகிறார்கள். இது போன்ற இன்னும் பல விஷயங்கள் உள்ளன.